மாசம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். அவங்க மெயினா வந்தது கேட்ட ஒரே, நான் ஒரு அரசியல்வாதி பத்தி பேசவே இல்லை, ஆனா அவங்க கேட்டது ஹூ இஸ் மிஸ்டர் சீமான். நிறைய பேர் கேட்பாங்க நீங்க என்ன இந்த மேடையில இருக்கீங்கன்னு. நேற்று நைட்ல இருந்து ஒரே பிரச்சனையாவே பண்ணிட்டு இருந்தாங்க நாம் தமிழர். என்னன்னா, நான் காங்கிரஸ் மேடைகள்ல இருந்திருக்கேன், நிறைய தடவை இருந்திருக்கேன். ஏன் ஒரு வடநாட்டு பண்டிட் பார்ப்பனருடைய மேடையில இருக்கீங்கன்னு யாரும் கேட்கல, அது ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு தமிழர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வரவங்களுடைய ஒரு கட்சியில இருக்கும்போது ஏன் போறீங்கன்னு கேட்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை விட பெரிய பார்ப்பனியம் என்ன இருக்க முடியும்? ஒரு கட்சியை நீங்கள் ஒரு தீண்டத்தகாத கட்சியா பாக்குறீங்க அப்படின்னு அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். நீங்க எல்லாம் என்ன சமூக நீதி பேசுறீங்க? எனக்கு நாம் தமிழர் வெண்ணிலா சுற்றுச்சூழல் பாசையோட கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாகவே ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா நான் காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு எதிராக போராட்டம் செய்தப்போ இவங்களும் அது கூட இருந்தாங்க. அப்பதான் சுற்றுச்சூழல் குறித்து, சுற்றுச்சூழல் வந்து சும்மா ஒன்றும் இல்ல, சுற்றுச்சூழலுங்கிறது நார்வேலையோ பின்லாண்ட்லயோ பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, ஐஸ் கட்டி உருக்குதுன்னு. இங்க இருக்கக்கூடிய கடைக்கோடி ராமேஸ்வரத்துல இருக்க தமிழன் எப்படி பாதிக்கப்படுறான், காசிமேட்ல இருக்க ஒரு ஃபிஷர்மேன் எப்படி பாதிக்கப்படுறான், எண்ணூர் எப்படி பாதிக்கப்படுறதுன்னு பேசுறதுதான் கிளைமேட் சேஞ்ச். அதை பத்தி தான் நம்ம பேசணும். அது குறித்து அதுல அதிகமா பாதிக்கப்படுறது ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள். நம்ம சொல்லக்கூடிய தலித், பகுஜன், ஆதிவாசின்னு சொல்றோம்ல, மீனவர்கள், பட்டியல் சமூகத்தினர், இவங்க தான் அதிக பாதிப்படுறவங்க. அதை பேசக்கூடிய ஒரு அரசியல் அறிவு நான் வேற எந்த கட்சிகளிடையும் பார்க்கல. எனக்கு நாம் தமிழர் கிட்ட என்னால அதை ரிலேட் பண்ண முடியும். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா திமுக அறிவே இருக்காது, ஆனா இந்த கட்சியை பார்த்தா அறிவே மதிவதனி ஒரு தடவை சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் புக்ஸ பத்தி என்ன தெரியும்? எனக்கு ஒரு சிரிப்பா வந்துருச்சு. ஏன்னா அடிமையா, பெண்ணின் அடிமையானாலும் பெரியார் வந்து ஒரு புக் எழுதினாரு, அடிமையாக வாழ்வது எப்படின்னு திமுக காரங்க ஒரு புக் எழுதலாம், கொத்தடிமையாக வாழ்வது எப்படி. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர்ல அதிகமான புத்தகம் படித்து எந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்து, என்விரான்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல, ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்து தொழிலாளர் விஷயத்துல இருந்து எல்லாம் பேசக்கூடிய தகுதியும் அறிவும் நாம் தமிழர்களுக்கு இருக்கு. குறிப்பா இருக்கக்கூடிய பெண் தொண்டர்கள் டோக்கனிசம் சொல்லுவாங்க, நீங்க என்ன ஆட்சிக்கு வர மாட்டீங்க டோக்கனிசம், அதனால பொம்பளைங்களை முன்னாடி நிறுத்துறீங்க. பெண்கள் சிறந்த நிர்வாகிகள் என்று சொல்லி பெண்களை முன்னால் நிறுத்துறது ஒரு ஆண்மை வேணும், அதற்கு ஒரு மனசு வேணும், அதற்கு ஒரு சமூகம் வேணும். வரல நானும் எனக்கு தமிழ் நல்லா வருது. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து ஒரு பெண் நீ வர மேயரானா நீ எப்படி இந்த மக்களோட அணுகணும்? போய் கையை பிடிச்சு உட்கார வேணாமா? அங்க இருந்து என்ன தொடர்பு சொன்னாங்க, ஷாலினி எங்களுக்கு பணம் கூட பிரச்சனை இல்ல, மரியாதை கொடுக்காம விட்டாங்க எங்களுக்கு. எங்களோட சுயமரியாதை உங்களுக்கு இருக்கா? எங்க பொம்பளைங்களுக்கு இப்ப சுயமரியாதை தெரியும். அவர் கேட்டுக்காரு, இன்னும் ரொம்ப சாபம்லாம் விடுறீங்க ஸ்டாலின். இதை விட மோசமா பேசும். எங்க வயிற்றுல நீ அடிச்சிருக்க, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து உங்களுக்கு அறிவாலயத்துல எப்படி இடம் கிடைச்சது, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து நீ வெப்பேரியில இருக்கிற திராவிட திணறு உனக்கு எப்படி கிடைச்சது? ஆரிய சங்கரன் தானே கேள்வி கேட்டாரு. இதே இடத்துல தானே ஆரிய சங்கரன் வந்து கி வீரமணியை கேள்வி கேட்டாரு. ஏன் சொல்றேன், அந்த ஆரிய சங்கரன் வந்து தூரத்து உறவு எனக்கு இருக்காது அந்த ரத்தம் உடம்புல. துறை சார்ந்து அவர் சொன்னார், துறை சார்ந்து யார் பேசணும்? கே நேரு பேசணும். நேரு எங்க? நீ ரெட்டிமான் நாட்டுக்கு போய் பேசிட்டு இருக்க. பேச மாட்டியா? நீ தமிழ் சார்ந்துகிட்ட பேச மாட்டியா? முதல்வர் எம்என் ராஜா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அதுல காலை வயசு கட்டான சைஸ் அந்த அம்மா பாட்டு, அந்த அம்மா வீட்டுல போய் உட்காந்து நீ காப்பி குடிச்சிட்டு இருக்க. சார் மேக்கப் என்ன சொல்லுவானுங்க, மேக்கப் போடுறேன். நான் சொல்றேன், நீங்க மேக்கப் கம்மி பண்ணுங்க சார். கம்மி பண்ணிட்டு அந்த டைம்ல வந்து எங்க மக்கள் கிட்ட நீங்க பேசுங்க. பண்ணலாம், தப்பு கிடையாது. சில பேருக்கு இன்செக்யூரிட்டி இருந்தா அந்த மாதிரிலாம் பண்ணிப்பாங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா திரும்ப திரும்ப நீ வாக்கு கொடுக்கறதே என்ன, டீச்சர்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படி சொல்லிதான் யூனியனை கையில் எடுத்த. அப்புறம் என்ன சொல்ற, துப்புரவு தொழிலாளர்களுக்குலாம் நான் வந்து பர்மனன்ட் பண்றேன். நானும் குழந்தையா இருந்து பார்த்துட்டேன் 30-40 வருஷமா அதே இதுதான், பர்மனன்ட் பண்றேன். ஆனா இன்னைக்கு நீ பர்மனன்ட் கூட பண்ணல, ஒரே நைட்ல வேற விட்டு தூக்கி இருக்க. நீ எதிர்கட்சியா, அப்போ நான் என்ன யோசிக்கிறோம், திமுக எதிர்கட்சியாக இருந்தால் சிறப்பாக செயல்படுகிறது. தயவு செய்து கடைசி வரைக்கும் திமுகவை எதிர்கட்சியாக வைக்கணும். சென்னை மக்கள் ஓட்டு போட முடியாது, எப்ப எங்களை தூக்கி போடலாம், எப்ப எங்க மேல குப்பை கொட்டலாம், இதேதான் உன்னுடைய ஒரு வேலையா இருக்கு. எங்களுடைய மிகப்பெரிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டார். அவர் கவுன்சிலரா இருந்தாரு சென்னை மாநகராட்சியில. ஆம்ஸ்ட்ராங் கவுன்சிலரா இருந்து 2000 பேருக்கான பணி நிரந்தர ஆணையை பெற்றுக் கொடுத்தாரு ஆம்ஸ்ட்ராங். இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் இந்த இடம் பயங்கரமா இருந்திருக்கும், ஆனா நடக்கல. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் இங்க இருந்து அப்புறம்
நீங்க தனியார் இடஒதுக்கீடு நாங்க இடஒதுக்கீடுக்காக பாடுபடுறோம். டெல்லியில போய் ஹிந்திக்காரரை வச்சு இன்ஸ்டா ரீல்ஸ் போடுற நீ. ஸ்டாலின் क्यों பிரைம் மினிஸ்டர் होना चाहिए? எனக்கு புரியலடா. நீ ஒரு பக்கம் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்ற, அங்க போய் ஹிந்தில புக்கு போட்டு ஸ்டாலின் ஜி பிரைம் மினிஸ்டர் ஜிங்கற. எனக்கு புரியல. ராகுல் காந்திக்கு மனசு எப்படி தொப்பு தொப்புன்னு அடிச்சுக்கோ. நம்மள அண்ணாங்கறாரு, இங்க வந்தா பிரைம் மினிஸ்டர் ஜிங்கறாரு. இவருக்கு தமிழே வராது. இவர் ஹிந்தியை கத்துக்கிட்டாலே எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. துரைமுருகன் ஹிந்தி பேசினா எப்படி இருக்காங்க? போய் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ இந்த ஒரு இடத்துல போயிட்டு நீங்க விளம்பரத்துக்கு பணம் செலவு பண்றாங்கன்னா, கார்பரேஷனுக்கு சம்பளத்துக்கு பணத்தை செலவு செய்த கார்பரேஷன் கொடுத்து விளம்பரம் செய்யறதுக்கு தான் நீங்க அதிக பணம் செலவு பண்ணிருக்கீங்க. ஒரு 30 செகண்ட் பாட்டு போட்டாங்கல்ல, அந்த 30 செகண்ட் பாட்டுக்கு இவ்வளவு கோடி வச்சிருக்கா. கார்பரேஷன் டெண்டர் ஊழல் நடக்குது. கார்பரேஷன் டெண்டர், இப்ப ராம்கி கொடுத்த டெண்டர் கூட லீகலைஸ் டெண்டர் கிடையாது. அதுக்குள்ள ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அது குறித்தும் நாம ஆடிட் செஞ்சு அது கேஸ் போட வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அப்போ நீ பெண்களை நீ குமரகுருபரன் சொல்லியிருக்காரு, பெருக்கிறவங்க எல்லாம் உள்ள விடாதீங்க. அந்த அம்மா சொல்லுச்சு, பெருக்கிறவங்க எல்லாம் உள்ள விடாதீங்க. இது எவ்வளவு ஒரு அவமானகரமான விஷயம். அப்படி பேசலாமா அந்த பெண்கள்? எல்லாமே கணவனை NULM சொல்லக்கூடிய இந்த தேசிய திட்டத்துக்கு கீழே வரவங்க எல்லாம் பட்டியல் சமூகம், பெண்கள், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் கணவனை இழந்த பெண்கள், அவர்களுக்கான ஜாப் செக்யூரிட்டி எங்க? நீ இடஒதுக்கீடுன்னு சொல்றிய, எல்லா வேலையும் நீ பிரைவேட் ஆகிட்ட பிறகு இடஒதுக்கீடு எங்க இருக்கும்? இடஒதுக்கீடு எல்லாமே பிரைவேட். 90% தூய்மை பணியாளர் பிரைவேட். அப்போ உனக்கு நிர்வாக திறமை இல்லையா? நீ ஃபெயிலா? எல்லாமே நீ ஃபெயிலா? ஆதி திராவிடர் பள்ளிகளுக்கு விடுதிகளுக்கு சாப்பாடு செய்யணுமா? அதுவும் பிரைவேட். எல்லாம் பிரைவேட். அப்படி எல்லாத்துலயும் ஃபெயிலு. சுகாதாரத்துல ஃபெயிலு, எலக்ட்ரிசிட்டில ஃபெயிலு. எதுவுமே உன்னால பண்ண முடியல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? குளத்தூர்ல போய் 4 துணை நடிகைகளை டான்ஸ் ஆட விட்டு ரசிச்சு பாப்பீங்க. இதுக்கு ஏன் காசு கொடுக்கணும்? பணி நிரந்தரம் என்பது முக்கியம். அதை விட முக்கியம் அவங்களுக்கு தகுந்த குறைந்தபட்ச சம்பளம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. தூய்மை பணியாளருக்கு ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்தை கொடுக்கணும், அவங்கள நிரந்தரமாக்கணும். அவங்க இந்த மாதிரி ரோட்ல பாடுபடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கொடி கட்டி கோட்டையில கொடி ஏத்துறீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பூர்வகுடி மக்கள் தான். ஏன் ரத்தம், ஏன் வேர்வை, உன் பில்டிங்க நான் கட்டி கொடுத்தேன், உனக்கு நான் உட்கார வச்சு வால்டாக்ஸ் ரோட்ல எம்ஜிஆரும் கலைஞரும் எல்லாம் இறங்கினப்ப நான் உனக்கு ஃப்ரீயா சோறு போட்டு உட்கார வச்சு வாப்பா உட்காருப்பா தம்பின்னு சொன்னேன். நானும் ரோட்ல நிக்கணும், ஏன் மக்கள் ரோட்ல நின்றுட்டு இருப்பாங்க, ஏன் பொம்பளைங்க இதுல கஷ்டப்படுவாங்க. நீங்க சொகுசா ரேஞ்ச் ரோவர் கார் வெளியே வருது பாரு, அர்பன் பில்டிங்ல இருந்து ரேஞ்ச் ரோவர் வருது, ஒரு காரும் வருது, ஃபெராரி வருது. நான் கேக்குறேன், உலகத்துல மாநகராட்சிக்குள்ள போன மனிதர்கள் சூப்பரா இருந்தாங்க. சிவராஜ் போனாரு, மீனாம்பாள் சிவராஜ் போனாங்க. ஒவ்வொருத்தரும் லட்டு மாதிரி சொல்லுவாங்க, லட்டு, ஆமா லட்டு மாதிரியான திறமை வார்ந்த அரசியல்வாதிகள் அதுக்குள்ள போனாங்க, கார்பரேஷனுக்குள்ள. ஆனா இன்னைக்கு விலை உயர்ந்த கார் வெளியே வருது, உள்ள இருக்க மக்கள் மலிவானவர்களாக, அறிவில்லாதவர்களாக, மனிதர்கள் குறித்து கொஞ்சம் கூட ஒரு கருணையற்றவர்களாக இருக்காங்க. அதனால I'm not going to take much of a time. நாம் தமிழர் ரொம்ப நன்றி. 2023 நீங்க நம்ப மாட்டீங்க, வடச்சேரியில் உட்கார்ந்துட்டு இருப்பேன், எனக்கு இந்த இடத்துல அரிசி வேணும், பருப்பு வேணும்னா வெண்ணிலாவும் அண்ணனும் 300 குடும்பத்துக்கு அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. நான் இத்தனைக்கு நாம் தமிழர் சப்போர்ட் கூட பண்ணதில்லை. நான் சப்போர்ட் பண்ண கட்சி வேற, நான் பேசின கட்சி வேற, நான் அண்ணன் ஓடின கட்சி வேற. ஆனா ஒரு முடியும் அந்த கிராசரியில இருந்து, நைட்டில இருந்து, பெண்களுக்கான உள்ளாடையில இருந்து வெண்ணில தூக்கிட்டு ஓடி வர வட சென்னைக்கு இந்த 2 வருஷமா அதுதான் செஞ்சிட்டு இருக்கு. நாம் தமிழர் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் கூட அன்னைக்கு 3 நாள் நைட்ல போலீஸ் நிறுத்துறாங்க, சம்மன் கொடுத்துட்டு மக்கள் பாவம் அக்கா அவங்க பசங்க அங்க இருக்காங்க, அப்புறம் ஃபாசிலுக்கு போன் பண்ணி கேட்டாங்க, நாங்க இருக்கிறோம் அக்கா. அந்த தைரியத்தால தான் அவங்கள விரட்டல. இல்லைன்னா பஸ் அன்னைக்கு வந்துருச்சு, நைட்டே வந்துருச்சு, 3 நாள் நைட்டு முன்னாடியே பஸ் வந்துருச்சு. அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு வேணும். நான் எந்த கட்சி என்னுடைய மக்களின் பக்கம் இருக்கிறதோ அந்த கட்சிக்கான ஆதரவை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதுல நான் ஒரே சமூகத்துல பிறந்தாதான் அண்ணன் தம்பி இல்ல, நான் அப்படிதான் நினைச்சேன். ஒரே சமூகத்துல பிறக்கிறவங்க தான் அண்ணன் தம்பி ரத்தம்னு இல்ல. எனக்காக பேசுற எல்லாமே அண்ணன் தம்பி தான். என் பெண்களுக்காக பேசுற எல்லாமே ரத்தம் தான். அவர் என்ன ரத்தம்னா தமிழ் ரத்தம் தான். சொல்லல. நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். போன வருஷம்
சதர்ன் கலிபோர்னியால இருந்து ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, புலம்பெயர் தமிழர்களுக்காக போராடுபவர், ஈழம் காசுக்காக போராடுற மிஸ்டர் சீமான் பத்தி எக்ஸ்பிளைன் இல்லாத ஹாஃப் அன் ஹவர் நான் அந்த கிளாஸ் எடுத்தேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஊர்ல இருக்க மனுஷங்களோட மதிப்பை நாம முதல்ல வளர்த்துக்கணும். அடுத்தது